சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை விட ஒரு ஃப்ரேம் கிடைக்குமா? சின்னதாக அழகாக இருக்குது. உண்மையில் நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. இந்த சைடு சன்ஃப்ளவர், அந்த சைடு சன்னு, சென்டரில் ஃபால்ஸு. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. லாடர்பர்னன் போகிறோம். அந்த ஃபால்ஸுக்கு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. வந்துருச்சு. ஏன்னா இவங்க இங்கேருந்து 2 ஏரியாவுக்கு ஸ்ப்ளிட் ஆகி போகுது. அதனால் ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே பிரிச்சுறாங்க. நமக்கு ஏயா பியான்னு பார்த்துக்குங்க. சியில் போய் உட்காந்திங்கன்னா அது வேறு ஒரு ஊருக்கு போயிடும். பார்த்தீங்களா, இதில் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் கரெக்டான ட்ரெயினில் ஏறி உட்காருங்க. நமக்கு 2வது உள்ள ட்ரெயின். இதில் ஏறி உட்காந்துட்டோம்னா நம்ம இந்த ட்ரெயின் தான் லாடர்பர்னன் போகும். கொஞ்சம் உச்சரிப்பு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஓரளவு ஓகே. நான் கீழேயும் போடுறேன், பார்த்துக்குங்க. ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏறி உட்கார போகிறோம். உட்காந்தாச்சுங்க. உட்காந்தா அப்படியே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ட்ரிப்பு நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம லூசன்லேருந்து கரெக்டாக லாடர்பர்னன் அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகான ஒரு சீனரி. ஃபுல்லாக ஹில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்துட்டோங்க. இப்போ நம்ம இங்கே இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 950 மீட்டர்ஸ் காமிக்குதுங்க. ஒரு 950 மீட்டர்ஸ் நம்ம போயிட்டோம்னா நேராக அந்த ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் என்னென்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த போகிற ஏரியா எல்லாமே நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் நானும் சரி இங்கே கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியா கிராமங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் அதுவும் மிக முக்கிய காரணம் இன்றைக்கி நம்ம இங்கே வர்றது. நம்ம ஊர்லேயும் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இங்கே உள்ள ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணும்ல. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த ஃபால்ஸை நம்ம பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் இந்த ஊர் இது ஒரு கிராமம். இதை வந்துட்டோம். அந்த லாடர்பர்னன் சொன்னோம்ல, அதான். பாருங்கள் எத்தாப்புல ஃபால்ஸு பார்த்தீங்களா. ஒரு அப்படியே வெள்ளி கம்பி மாதிரி தெரியுதா, அதுதாங்க ஃபால்ஸு. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஏன்னா ஃபால்ஸில் மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் 300 மீட்டருங்க. மொத்தம் 300 மீட்டர் ஹைட்டு. அதில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஊர் ஃப்ளவர்ஸால் அப்படியே அடுக்கி வச்சுருக்கானுங்க. வாங்க அப்படியே நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்கானுங்க இந்த ஊரை. போட்டு அழகுபடுத்துகிறானுங்க. வெயில் நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ஊர்லலாம் ஃபால்ஸை விட்டுட்டு சுவிட்சர்லாண்டில் ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டுருக்கோம். நம்ம அப்படியே இந்த கீழே ஒரு ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு இருக்கோமா. இங்கேயே வந்துட்டோம். வாங்க, சின்னதாக அழகாக இருக்குது. ஸ்ட்ரீட்டை சொன்னேன். அதனால் ஸ்ட்ரீட்டை போய் பார்த்துட்டு நம்ம அப்படி பாருங்கள், ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குங்க. அதுதான் டாப் ஆஃப் த இயர் ஆஃப் சொல்லுவாங்கள்ல. அதோட இது ஃபோட்டோஸ் அங்கங்கே வச்சுருக்கு. இங்கேருந்து தான் போகிறதுங்க. இங்கே ஒரு வழி இருக்குது. ஓகே, நம்ம அப்படி கூட மேலே வரலாம். சரி வாங்க அப்படி போயிடுவோம். எல்லாமே இது ரூம்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு ஹோட்டலாக ஹாஸ்டல் சென்டரில் ரெண்டுக்கு விட்டுறதுங்க. எஸ், பாருங்க. வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தாங்க இருக்கும். நிறையா இருக்குது. கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீட்டு மேலே நம்ம ஊர் புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. இது பாருங்கள், இது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள்.
கேமரா ஆஃப் பண்ணவே முடியலைங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே திரும்பினா இங்கே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இன்னொரு சைடு அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது? கண்டினியூவாக ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஓ ஹெலிகாப்டர் அட்வென்ச்சர் இருக்குது. ஆமாங்க, ஹெலிகாப்டர் வந்து அட்வென்ச்சர் அந்த ட்ரிப் இது எவ்வளோன்னு கேட்கலாமா? Per adult? Per ticket? It's different prices. I'll be right with you. Do you have anything besides American Express? I'm sorry. Oh, we can check another helicopter. Okay, 600, 700, 875. Yeah, Okay. Dekat TP ada helikopter dengan paragliding. Junk park. No, 13 degree இருக்கு. 600, 700, 875. ஓகேங்களா? ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள், கிராமம் இது. இங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் டூரிஸ்ட்டு தான் நிறைய வராங்களே தவிர, அதனால தான் இவங்களுக்கு ஃபுல் ஏர்னிங் நல்லா சம்பாதிக்கிறாங்க. டூரிஸ்ட்டும் வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அதை. இங்கே வந்து டாய்லெட்டுக்குள்ளே WCன்னு போட்டிருக்காங்க. WCனா டாய்லெட்டு. இது என்ன WCன்னு தெரில. டபிள்யூனா உமன், சீனா தெரியலையே. கேட்டு அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்கடா. தெரிலங்க, என்னன்னு தெரில. WC லாங்குவேஜில் என்ன நேம் தெரில. அதேமாதிரி சன்ஃப்ளவர் அங்கங்கே நிறைய இருக்குது. சன்ஃப்ளவரும் நிறையா வச்சுருக்காங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. இந்த சைடு ஃபால்ஸு இங்கே பாருங்கள். பாருங்க ஃப்ரேமிங்க. ஃப்ரேமை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை? அப்படி பாரு எப்படி இருக்குது ஃப்ரேம். இந்த சைடு சன்ஃப்ளவர், அந்த சைடு சன்னு, சென்டரில் ஃபால்ஸு. சூப்பரில். அப்படி வந்து அழகான வீடு ஒன்று. இதை விட ஒரு ஃப்ரேம் கிடைக்குமா? அவ்வளோ அழகாக இருக்குங்க. பா, சான்ஸ் இல்லை. சூப்பரில். என்ஜாய் பண்ணுங்க, பார்த்துக்குங்க. அங்கே ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அவர் வேறு எதாவது எடுத்துகிட்டு இருந்தார். நம்மளும் மாதிரி ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தேன், வைங்கங்க அப்படின்னு சொல்லி. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு போகிறாப்புல எடுத்துட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஒரு பார்க். இது வந்து இங்கே உள்ள ஃபாரின் சுடுகாடுங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இடம் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ளவர்ஸோட. இங்கே பாருங்கள், சுடுகாடாக இருந்தாலும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்லறை. மேலேருந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக விழுது தண்ணி. கீழே வரும்போது அப்படியே ஏதோ சாரெல்லாம் பிரிஞ்சு விழுந்தா அப்படி இருக்கும். அப்படி வந்துடுதுங்க. ஆரம்பிக்கலாமா? மேலே போகலாமா? வாங்க, ஸ்டார்ட். ஃபால்ஸுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. எப்படி இருக்க போத்து இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. முடியல, மூச்சு அப்படி வாங்குது. உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எடுத்த காரியத்தை முடிச்சாகணும்ல. ஓகே, அதனால் மேலே எப்படியோ போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்காமல் கீழே இறங்க போகிறதில்ல முடிவு பண்ணியாச்சு. பாருங்கள், அது காலை கூட கரெக்டாக நம்ம வச்சு போக வேண்டியிருக்கு. ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்து ஏறணும். அப்படியே வந்து பார்த்துட்டு நானும் ஜாலியாக ஏறிட்டுருக்கேன். மூச்சு வாங்க தான் செய்யுது. பரவாயில்ல, மேலே போவோம்.
அங்கங்கே இருந்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. நம்ம தனியாக வந்திருக்கோமே. ஆஹா பாருங்கங்க, இங்கே வேற ஒரு என்னங்க பண்ணி வச்சுருக்கானுங்க இவனுங்க. இங்கே ஒரு குகையை வச்சு அப்படி பாருங்க, ஷீட்டெல்லாம் அப்படி பெட் பண்ணி அழகாக உள்ளே வந்து இந்த பாறைகளை குடிச்சு ஒரு அழகாக குகை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஏரியா எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. சூப்பருங்க சூப்பருங்க. ஆஹா இங்கே பாருங்கள், அப்படி ஸ்டெப்பில் ஏறி மேலே போக வேண்டியிருக்கு. நல்லா த்ரில்லாகவே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கே பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே. இங்கே அங்கங்கே வந்து சின்ன சின்ன குகை மாதிரி. இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், வியூவும் சூப்பராக இருக்குது. அப்படி மேலே போகிறோம், மேலே போயிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லோரும் ரொம்ப பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குறாங்க. நம்ம அப்படி இல்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடித்து நம்ம வண்டி அப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டுருக்கு. பாருங்கள், அவங்களாம் எல்லாம் முன்னாடி போகிறவங்க அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இது பாருங்களேன், அப்படி வியூவுமே ரொம்ப நல்லா இருக்கு. Yeah. I was in Chicago. Chi-town. Adventure. You say you go with a friend? Oh, where is that one? She was like 3 times the size of me. She was like 6 Yeah. ஹாய், வந்துட்டோங்க. தண்ணி விழுதுங்க. ஆஹா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா பாருங்க, தண்ணி வந்துட்டு இருக்கு. அதான் ஓகே, நம்ம வண்டி தான் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகுமே பாறை மலையில். Okay. Oh, this is the end. Okay, it's okay. Wow. இங்கே பாருங்க, மேலே ஒரு சாப்பர் வர போகுது. எங்கே இருக்கு? ஓ, இங்கே போகிற. இங்கே பாருங்க, தண்ணி அப்படி தண்ணி விழுதா, தெரியுதா? கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பாருங்க, நான் தெரியுறேண்ணா. கண்டிப்பாக தெரியும். எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்கா? அட்வென்ச்சராக இருக்கா? உண்மையில் நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி மேலே மலையில் ஏறி வருவோன்னு. உண்மையில் நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து அப்படி கீழே விழுந்து கீழே போகுது பாருங்கள். அப்படியே போயிட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள், அந்த மரங்கள், அந்த வீடு தாண்டி ஒரு சின்ன ஆறு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதான் மேலேருந்து வருது, அங்கங்கே அப்படி ஜாயின் பண்ணி அப்படியே கீழே போகுதுங்க. கீழே போய் இந்த சுவிட்சர்லாந்தை அப்படியே வந்து அழகாக இருக்குது. அதுதான் ஓகேங்களா. சூப்பராக வந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. ஓகே, அப்படியே அந்த ஃபால்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு மலை தெரியுதா, அதுக்குள்ளே ஐஸ், எல்லாமே ஐஸாக இருக்குது பாருங்கள். இங்கேயே கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயிலில் போனால் அப்படியே ஒரு இதமான ஒரு சூடு இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க இந்த இடம். ஓகேங்களா, அந்த ஃபால்ஸை பார்த்து தான் வந்தோம். ஃபால்ஸை பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. அப்படியே கீழே போவோம். போகிற வழியில் ஏதாவது எங்கெங்கே கவர் பண்ண முடியுமோ போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, வாங்க போகலாங்களே. இதாங்க வழி, வந்த வழி. அப்போ க்ரௌடாக இருந்தது. இப்போ நம்ம மட்டும் 4 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அந்த வழியை பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு. ஆனால் சைடில் வந்து அந்த கேபிள்லாம் போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. நம்ம அப்படியே பிடிச்சிட்டு இறங்க வேண்டியதான். ஆனால் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. மக்கள் மேலே போகிறாங்க, நம்ம பார்த்துட்டு இறங்கிட்டு இருக்கோம். ஓகேல்ல, அவ்வளோதாங்க.
குகைக்குள்ளே அங்கே போக போகிறோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, குகை மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருக்கு பாருங்க. குகையே தாங்க, அழகான குகை. பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க, கீழே வந்தாச்சு. என்ன பண்ணலாம், உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஆப்பிள் இது பனானா இருக்கு இல்லையா, அவங்கள சாப்பிட்டுட்டு நாம் அப்படிங்கிறது கிளம்பலாம். அப்படி தண்ணீர் பாருங்க, தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடு. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, வந்துட்டு ஃபால்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து எப்படி பிளான் பண்ணோன்னா இண்டர்லகான்லேருந்து இங்கே ட்ரெயின், அது உங்களுக்கு இந்த கீழே நான் போடுறேன், அது என்ன ஸ்டேஷனுங்கிறது ஸ்பெல் எல்லாமே கரெக்டாக நான் போடுறேன். அங்கே வந்து ஈரோ ரயில் பாஸ் வந்து அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து வேறு ஆப்ரேட்டர் போல. அது வந்து 7.2 ஈரோஸ் அப் அண்ட் டவுனுக்கு வருது. அதை நம்ம இங்கே ஸ்டேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இண்டர்லகான்லேருந்து நம்ம இங்கே டேரெக்டாகவே இருக்கிற ட்ரெயினை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஒருக்க ட்ரெயின் இருக்குது. ஓகே, வந்துட்டு நம்ம இந்த ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக ஃபேமிலியோட அப்படியே ஒரு வாக் போயிட்டு சாப்பிட்டு அப்படி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ என்னென்னா, இந்த லாடர்பர்னோட வில்லேஜ் வந்து ஒரு வாக் பிளான் பண்ணேன் நான். ஏன்னா நண்பர் சொன்னார், நீங்கள் அப்படியே அந்த வில்லேஜில் ஒரு வாக் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. இதோட கண்டினியூட்டி வந்து அடுத்த வீடியோவில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஜெயனி வித் ஜெய், நான் உங்கள் ஜெயன். டேக் கேர், பாய்.